buddies, I'm Arjay Dikshita from grade 5B from Pramod's Garden School. This is the message from Savitri by Arabindu. In a brief moment caught a little space, all knowledge packed into great wordless thought, lodged in the expectant stillness of this depth, a crystal of the ultimate absolute, a portion of the inexpressible truth revealed by the silence to the silent soul. Thank you. Bye. Hi, hello buddies. Now the RJ Charvi grade 6 from Boys Garden School. Today's Karma Yogi Appa message. Nothing in this world can be accomplished that does not minister to man's self-interest, ego and selfishness. Nothing can be so accomplished for the divine. No work for the divine can ever be done by ministering to anyone's ego or yours. It can be done only by the destruction of ego. The only ego you are at liberty to destroy is yours. Thank you. Bye. Hi, hello buddies. நான் உங்கள் அஜய் குன்னு ஃப்ரம் கிரேட் 3B ஃப்ரம் பிரேம்பட்ஸ் கார்டன் ஸ்கூல். இன்னைக்கு நான் ஸ்மால் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா துரோகம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பசியோடு இருக்க சிங்கத்து கையில் ஒரு மனுஷன் மாட்டிக்கிறானா. அப்போ என்னாச்சுன்னா அந்த மனுஷன் ஓட ஆரம்பித்தாங்க. அந்த சிங்கமும் பின்னாடியே துரத்தின்னு வந்துச்சான். அப்போ வழி தெரியாமல் பயத்தோட அவன் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான்னா அந்த மனுஷன் பக்கத்துலேயே ஒரு குரங்கு உட்காந்துட்டுருக்கான். அந்த குரங்கு சொல்லிச்சான், பயப்படாத நான் இருக்கேன், அந்த சிங்கம் போய்த்தன்னு சொல்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குரங்கு. நடுவுலேயே அந்த குரங்கும் தூங்கிச்சான். அப்போ அந்த சிங்கம் சொல்கிறா, நீ அந்த குரங்கை தள்ளி ஊற்றினா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிச்சான். அவன் அந்த மனுஷனோ பயத்துலேருந்து அந்த குரங்கை தள்ளி ஊற்றிட்டான். அப்போ அந்த குரங்கும் கீழே விழுந்துருச்சான். சிரிச்சின்னு சொல்கிறா சிங்கம், பாத்தியா நீ அவனுக்கு உடம்பு செஞ்சிருக்க, ஆனால் அவன் பாத்தியா அவனுக்கு துரோகம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிச்சான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் அவனை மேலேருந்து தள்ளி ஊத்துரு அப்படின்ட்டு அந்த சிங்கம் சொல்லிச்சான். அந்த குரங்கு சொல்லிச்சா, நான் நம்பிக்கை துரோகம் செய்ய நான் மனுஷன் கிடையாது அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிச்சான். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு எப்போவுமே நம்ம துரோகம் செய்யக்கூடாது. நம்ம தான் செய்யணும். தேங்க்யூ, பபாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி, நல்ல வசதியானவர். ஆனால் அவருக்கு என்னென்னா ஒரு நிம்மதி இல்லாமல் எப்போவுமே ஒரு பதட்டத்தோடு அடுத்து என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும்னு ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மனசு ரொம்ப அமைதி இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க மாதிரி அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்போ அந்த ஒரு ஊரில் ஆத்தங்கரை ஓரம் இருக்க அந்த ஒரு கோயிலில் இருக்க ஒரு துறவி ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு, இது மாதிரி எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளோ வசதி எல்லாம் இருந்தும் என் மனசு அமைதியாக மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, சரி நீ நாளைக்கு காலையில் இங்கே வா, வந்துட்டு என் கூட இருந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் என் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே இருந்து சாயங்காலம் நான் உனக்கு இதுக்கு விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வியாபாரியும் காலையிலே அந்த ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த துணி துவைப்பாங்க இல்லையா, ஆத்தங்கரையில் அழுக்கு துணி துவைக்கிறவங்க கழுதை மேலே அழுக்கு துணி மூட்டைலாம் வச்சு எடுத்துகிட்டு வச்சு ஃபுல்லாக துவைக்கிறாங்க, காய போடுறாங்க, அப்புறம் சாப்பிட்றாங்க, பேசுகிறாங்க, இருக்கிறாங்க. காஞ்ச துணியெல்லாம் மடித்து திருப்பி அந்த கழுதை மேலே வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவருக்கு எப்படா சாயங்காலம் ஆகும், நம்மளுக்கு இதுக்கு விட சொல்கிறேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காரு. அப்போ சாயங்காலம் அந்த துறவி சரி நீ இன்றைக்கி என்ன காட்சியெலாம் பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன நடந்தது? ஒன்றுமே இல்லை, இது மாதிரி துணி துவைக்கிற சலவை தொழிலாளிங்கள்லாம் கழுதை மேலே துணி எடுத்துகிட்டு வந்தாங்க, அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க துவச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ பாரு, இப்போ இந்த கழுதை காலையில் எடுத்துகிட்டு வரும்போது அழுக்கு துணி மூட்டை தான் சுமந்துட்டு வந்தது. அது அதுக்காக ஏதாவது வருத்தப்பட்டதா? என் மேலே இருக்க துணியெல்லாம் அழுக்காக இருக்குது, நான் அழுக்கு துணி சுமக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுதா? இல்லை, அதுவா மேலே தூக்கி வச்சாங்க, அது நடந்து வந்தது. அதே மாதிரி சாயங்காலம் போகும்போது
நல்ல துவைச்ச சுத்தமான துணி தான் தூக்கிட்டு போச்சு. ஸோ அப்போ அது ஏதாவது ஃபீல் பண்ணிச்சா ரொம்ப பெருமையாக சந்தோஷமா, ஐயோ இல்லை அதை பாரு நான் சூப்பராக நல்ல துவைச்ச துணி சுத்தமான துணி எடுத்துகிட்டு போகிறேன்னு நினச்சதா? இல்லை, அது பாட்டுக்கு அது வேலை வந்து என்னென்னா வச்ச மூட்டையை சுமக்கிறது, அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுறது கிடையாது. அது அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சொல்கிறாரு, அதே மாதிரி தான் எதுவுமே வாழ்க்கையில் வந்து இது என்னால் நடந்த நல்ல விஷயம், ஐயோ என்னால் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து நீ மனசுக்குள்ளே போட்டு இது பண்ணாமல் என்ன நடக்குதோ அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு காலத்தோட கையில் விட்டுட்டு நீ வேலை பண்ணினா உனக்கு மனசில் வந்து எப்பவுமே ஒரு அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதனால் அந்த வியாபாரி வந்து அப்போ தான் ஒரு முடிவு பண்ணுறாரு, ஓஹோ இப்போ நம்ம இவ்வளோ பணம் சேர்த்துட்டோம், இது பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒருவேளை அடுத்து செய்கிறது வந்து தோல்வி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே நஷ்டமாயிடுமே அப்படின்லாம் யோசித்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தான் புரியுது. இதே மாதிரி தான் நம்மளும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நடக்கிற அதோட ஃப்ளோவில் அதை அப்படியே விட்டோம்னா, அதுக்கான எஃபர்ட் மட்டும் போட்டுட்டு அந்த ஃப்ளோவில் விட்டோம்னா அந்த விஷயம் நல்லபடியாகவே முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.